இன்னைக்கு வந்து நெல் விதை நேர்த்தி அதை பத்தி பார்க்க போறேன்டா. ஸோ அது வந்து நெல்லுல வந்து நிறைய விதை நேர்த்தி முறைகள் இருக்கு. அதுல வந்து நம்ம புளித்த மோர் வச்சு பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ புளித்த மோராக அதுல பண்ணோம்னா என்னென்ன இதெல்லாம் வரும்னா இந்த மாதிரி நோய்கள்லாம் வராது. விதை ஸ்டேஜ்லயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம கிராப் வளர்க்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. அதனால இந்த மாதிரி விதையா இருக்கும் போது இந்த நேர்த்தி முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புளித்த மோர் இருக்குள்ளக்கா அதை எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணீர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு இதில் நம்ம விதையை கொட்டி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நிழல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல போய் விதைக்கணும். விதைச்சிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நோய்கள்லாம் வராது. முன்னாடியே மோர்ல ஊற வைக்கணும். ஆமாக்கா, நல்லா புளித்த மோர்ல ஊற வைக்கணும்க்கா. அதுதான் விதை நேர்த்தி செய்முறையா வந்து பார்க்க போறோம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி 1/4 பங்கு வந்துட்டு அரிசி விதை வந்து போட போறோம். இப்போ இந்த மோர்ல வந்து இந்த விதையை நம்ம போட்டுட்டு இதை நல்லா வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா இப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அதை வந்து ஒரு நிழல்ல போட்டு உலர்த்தி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து விதைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு நோயும் வந்து தாக்காது.